எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிறது டாலியா பூக்கள் தான். ஆஃபர் போட்டிருந்தேன், ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. ஆஃபர் முடிஞ்சிருச்சு. ஸோ நார்மல் ப்ரைஸில் கொரியர் சார்ஜஸ் கொடுத்து இனிமேல் வாங்குற மாதிரி இருக்கும். ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. நான் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் ஆஃபர் போட்டிருந்தேன், அதனால் ஆஃபர் டக்குன்னு காலி ஆயிடுச்சு. இந்த டாலியா பூக்கள் வந்து என்ன மாதிரியான வெரைட்டி, இதை எதில் வச்சுக்கலாம், எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கினவங்களுக்கு எல்லாத்துக்கும் டவுட்ஸ் இருக்கும். இனிமேல் வாங்க போகிறவங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த டாலியா பூக்கள் வந்து ஒரு கிழங்கு வகை தான். கிழங்கு மட்டும் இல்லாமல் கட்டிங்ஸ் மூலியமாகவும் இது செடி உற்பத்தி பண்ணுறாங்க. இதை நீங்கள் வந்து தாராளமாக ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் சன்லைட்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நான் கொடுக்குற வெரைட்டி வந்து கட்டிங்ஸ் வெரைட்டி தான். இதில் பல்ப் ப்ரொடியூஸ் ஆகும். நாட்டு வெரைட்டியிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து போட்டது தான் இந்த டாலியா. நல்லா பெரிய பெரிய பூக்களாக வரக்கூடியது, சின்ன பூக்கள் கிடையாது. சின்ன பூக்கள் வந்து ஹைப்ரிட் வெரைட்டி. நாட்டு வெரைட்டி பூக்கள் தான் நல்லா பெருசு பெருசாக வரும். ஓகேங்களா? இந்த நாட்டு வெரைட்டி பூக்களை நீங்கள் 1 வருஷம் எக்ஸாக்டாக வளர்த்துட்டிங்கன்னா போதும், இதில் கிழங்கு உற்பத்தி ஆகிடும். உங்கள் வீட்லேயே நீங்கள் அடுத்து டாலியாவை உற்பத்தி பண்ணிக்கலாம். திரும்ப நர்சரியில் வாங்கணுன்ற ஒரு அவசியமும் கிடையாது. டாலியா பூக்கள் முடிஞ்சது ப்ரூன் பண்ணிவிடுங்க. ஃபெர்டிலைசர்ஸ் மோஸ்ட்டாக இதுக்கு அவ்வளோ எதுவுமே கொடுக்காதீங்க. டிசீஸ் வந்துச்சுன்னா நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸே வெர்மி கம்போஸ்ட் ஒரு NPK, பூக்கள் நல்லா பெருசாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா NPK கொடுங்க. இதுவே போதுமானதாக இருக்கும். தொட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10, இதுவே போதும். இதுக்கு மேலே நீங்கள் மாற்றவே தேவையே கிடையாது. 8லேருந்து 10க்குள்ளே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். செம்மண் ஒரு பங்கு, மணல் அப்படி சொல்லுவாங்களே, அந்த மணல் ஒரு பங்கு. மணல் எதுக்குன்னா ரூட் கொஞ்சம் நல்லா ஈஸியாக பெனட்ரேட் ஆகி உள்ளே போகிறதுக்கு மணல் ஒரு பங்கு. இது கூட வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கோகோபிட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எங்கள் ஊரில் வெயில் இல்லை, கிளைமேட் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஆட் பண்ண வேண்டாம். இது கூட எப்பயுமே ரீபாட் பண்ணும் போது உரமோ எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஃப்ரெஷ் ரீபாட் பண்ணும் போது அதுலேயே நிறைய சத்துக்கள் இருக்கும், நிறைய மினரல்ஸ் இருக்கும். அதுவே போதுமானது தான் உங்கள் செடிக்கு. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணும் போதே வேப்ப முன்னாக்கு போட்டேன், எப்சம் சால்ட் ஒரு கை போட்டேன், NPK ஒன்று போட்டேன், நீம் ஆயில் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் முட்டை ஓடு, அரிசி கழுவுன தண்ணி, இதெல்லாமே ஒட்டா போட்டு தாங்க ரீபேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கெலாம் எப்பயுமே சொல்கிறது தான். நீங்கள் அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் 1000 செடி வச்சு வளர்த்துருக்கேன், எனக்கு நீ செடி வளர்க்க சொல்லி கொடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சா ஏற்றுக்கோங்க, இல்லை உங்கள் ஸ்டெப் தான் கரெக்டுனா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே உங்களோட ஸ்டெப்பை, சக்ஸஸ் ஆன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாதீங்க நான் சொல்லவே மாட்டேன். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்காகவே நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். இதுவே நான் பண்ணிகிட்ருக்கேன் தொழிலாக. அதனால் உங்களை விட எனக்கு கொஞ்சம் அதிக அனுபவம் இருக்கிறதுனால நான் அதை சொல்லித்தரேன். அவ்வளோதான். ஓகேங்களா? இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை இதை கட்டிங்ஸ் மூலமா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை பற்றின எலாபரேட்டான வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in another video.